ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூர்யாவோட 45th ஃபிலிமாக ரெடி ஆகிட்டு இருக்கிற நம்ம ஆர்ஜே பாலாஜியோட டேரக்ஷனில் சாய் அபேன்கரோட மியூசிக்கில் ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா கருப்பு அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து 2 years பேக் லியோவோட பிளடி ஸ்பீட் ப்ரோமோ தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து டீசர் பிரேக் டவுன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து டீசர் பிரேக் டவுன் நான் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த கருப்பு டீசரில் என்னென்னலாம் காமிச்சிருக்காங்க அண்ட் இதோட கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டோட்டல் வியூவாக பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ வீடியோ கடைசி பாருங்க, வீடியோவில் போயிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யாவோட 45th ஃபிலிம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த ஒரு படத்தை ஆர்ஜே பாலாஜி வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ சூர்யாவோட பர்த்டேக்காக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிறப்போ எனக்கு பார்க்குறப்போ அந்த லுக்கு ப்ளஸ் அந்த இருக்கிற செட்டப் பார்க்குறப்போ எனக்கு லைட்டாக அந்த எதற்கும் துணிந்த அந்த படத்தோட ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அந்த இந்த படத்தோட செகண்ட் லுக் கரெக்டாக அந்த பர்த்டே டைமில் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அது எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாசாக வந்து தெரிஞ்சிச்சு. அந்த இந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு டீசரை பொறுத்த வரைக்கும் இந்த டீசரை பற்றி இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஸோ இந்த டீசரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஜே பாலாஜி அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து எடுத்திருப்பாரு. ஸோ அந்த ஒரு படத்தோட ஸ்டைலில் தான் வந்து இந்த ஒரு படம் ஒரு மேல் வருஷனாக கருப்பண சுவாமியை பேஸ் பண்ணி வந்து இருக்க போகுது. இந்த ஒரு டீசர் கட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவை தவிர யாரையும் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டல. ஏன்னா இது சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அதனால இந்த படத்தில் த்ரிஷா இருக்காங்க, அந்த நிறைய பேர் வந்து நட்டி அந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் இந்த ஒரு டீசர் சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணதுனால சூர்யாவை மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சூர்யாவோட ஸ்க்ரீன் பர்சன்ஸ் தான் இருக்கும். இந்த டீசரோட ஓப்பனிங் ஷாட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த சூர்யாவோட அந்த ஓப்பனிங் சாங் அந்த ரூரல் செட்டப்பில் அந்த டான்ஸு அந்த இதெல்லாம் காட்டுறாங்க. அந்த கருப்பர் சுவாமியை அந்த இது ஒரு அக்ரெசிவான சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சாமியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து ஜிகே விஷ்ணு அவரோட சினிமோட்டோகிராஃபி அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் தென் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. அதே நம்ம சூர்யாவை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. சூர்யாவுக்கு இந்த ஒரு படத்தில் சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இது ப்ரீவியஸாக பார்க்குற அதே எதற்கும் துணிஞ்சோட லுக் தான். பட் சால்ட் அண்ட் பெப்பர் அந்த ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லுக் வந்து செம்ம மாசாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் யார்கிட்டயோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைலாக் வந்து பார்த்தா பேசுறாரு, என்னோட பேர் சரவணன், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ சூர்யாவோட ஆக்சுவல் நேம் சரவணன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பார்த்து தெரியும். அவரை எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது சூர்யா அப்படிங்கிறத அந்த கார்ட் போட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபேன் பாய் சம்பவம் மாதிரி லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சூர்யா இந்த ஒரு படத்தில் லாயராக வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த டீசரில் டோட்டலாக வந்து 2 சாங் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் படத்தில் வர நானே இந்திரன் அந்த ஒரு ஸ்டைலில் அந்த ஒரு செட்டப்பில் ஒரு மாஸ் சாங் லைட்டிங்கில் வந்து பகலில் நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாங் சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அண்ட் தென் இன்னொரு சீக்வன்ஸ் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக டார்க் டோனில் அந்த கோயிலுக்குள்ளே சூர்யா அந்த அருவாலை வச்சுட்டு போகிற மாதிரி அது சாங்காக அது ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு சாங்கோ அந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அந்த ஒரு இடத்துல சூர்யா வந்து அந்த அருவாலை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சீக்வன்ஸ் அந்த உள்ள இருக்கிற ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு ரெட் கலர் டோனில் டார்க் பேலட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி இருந்துச்சு. சூர்யா அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரக்குடா ஒரு ரேஜ்டான ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவர் வந்து நான் எதற்கும் துணிந்தோன்னு அந்த படத்துலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற படத்தில் கமர்ஷியலாக டீசரில் வந்து அவரை வந்து ஒரு ஸ்மூத்தான கேரக்டராக பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வைலண்ட்டாக ஒரு சில அக்ரெசிவாக சுருட்டை வாயில் வச்சுட்டு அந்த ஸ்மோக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அவரை ஸ்டைலிஷாக மாசாக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆர்ஜே பாலாஜி ரெஃபரன்ஸ் முன்னாடியே சரவணன் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வச்சார்ல, அதே மாதிரி இந்த டீசர்ல இன்னொரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தா வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கஜினி படத்தோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இதை வச்சுட்டு ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு, சோஷியல் மீடியாவில் வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு. இது பார்க்குறப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த கிரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாபகம் வருது. பட் அந்த கிரிஞ்சை வந்து நம்ம ஓரம் கட்டிட்டு கஜினி சஞ்சய் ராமசாமியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்குவோம். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் இந்த இதுக்கு ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா தான். ஏஆர் முரஸ் தான் பார்த்தீங்கன்னா அதை காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம சூர்யா மட்டும்தான் பண்ணணும். ஸோ அதை வந்து வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி இன்னொரு அந்த கிரிஞ்சு ஸ்டார் வந்து பார்த்தா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து யாரும் பெருசா பேசி அந்த ஒரு ஆளை பெருசா பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டுறாதீங்க. ஒரு சில மீம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியும். என்னன்னா வாட்டர் மெலன் ஸ்டாரோட ஷார்ட்டை வந்து நம்ம சூர்யா வந்து காப்பி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. அந்த இதுக்கு ஒரிஜினல் ஓனர் யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி எனக்கு தெரிஞ்ச ஆர்கே பாலாஜி சர்க்காஸ்டிக்காகவே வந்து இதை ஆட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை வந்து இந்த ஒரு ஆள் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை நம்ம ஆட் பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி மேபி அந்த சர்க்காசம்காக வேணுட்டே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான். எல்கேஜி படம் அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு ஸ்டைலை பார்த்துருப்போம். ஸோ
அந்த ஒரு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதை சர்க்காஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்க்ளூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஷார்ட்ல எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு பக்கத்தில் மலையாளம் ஆக்டர் இந்திரன்ஸ் வந்து நின்றுட்டு இருப்பாரு. ஸோ அவர் இந்த படத்தில் இருக்காருன்னு சொல்லி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2020 அந்த மலையாளம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். 2019 அப்படிங்கிற அந்த ஒரு மலையாள படத்தில் எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு இந்திரன்ஸ் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி காட்டுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்குள்ளே ஒரு ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. சூர்யா வந்து அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதோட கண்டினியூட்டியாக வெளியில் ஒரு ஏரியாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஃபைட், அந்த ஃபைட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. சூர்யா வந்து கையில் ஒரு சங்கிலி எடுத்து அப்படி எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி, and then ஒரு ஆள் அப்படியே காரோட சேர்த்து அப்படியே ஸ்லோ மோஷனில் அடிக்கிற மாதிரி, and then 3 பேர்த்து அப்படியே பின்னாடி தள்ளி அப்படியே 3 பேர்த்து அப்படியே பின்னாடி ஸ்டைலிஷாக ஸ்லோ மோல் அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஷாட் வந்து காட்டுவாங்க. and then இன்னொரு ஃபைட் சீக்வன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் தான். அது போக பிளாக் ஷர்ட் பிளாக் வேஸ்டிக் போட்டு அவர் ஒரு ஃபைட் சீன் நைட் டைமில் நடக்கிற மாதிரி இன்னொரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அண்ட் ஏதோ ஒரு கேரக்டர் கிட்ட நம்ம சூர்யா வந்து இது நம்ம டைம் என்ன செம்ம அடி அடிக்க போற அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை சொல்றதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் படம் அவருக்கு ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர் கம்பேக்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தைகள் உண்மையாக மேக்ஸிமம் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா அவர் வந்து சொல்றாரு ரீசெண்டாக அவர் கெரியர் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ இந்த ஒரு படம் அந்த ஒரு படங்கள் கங்குவா மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டராகவும் ரெட்ரோ மாதிரி ஒரு டீசென்ட் ஹிட்டாகவும் இல்லாமல் இந்த ஒரு படம் ஒரு பெரிய லெவலில் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இந்த டைலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டாக பார்த்தீங்கன்னா சரித்திரமா பார்த்தீங்கன்னா மாறும். இல்லைன்னா இதை வச்சே பார்த்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஒரு ஷார்ட்ல நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சூர்யா ஒருத்தட்ட பேசிட்டு இருக்காருல்ல, அவரோட ஃபேஸை வந்து நம்ம காட்டல, பட் அவரோட பேக்ரவுண்ட் அந்த சைட் வியூ பார்க்குறப்பே நமக்கு தெளிவாக தெரியுது அது ஆர்ஜே பாலாஜி தான். ஸோ ஆர்ஜே பாலாஜி இந்த ஒரு படத்தில் வில்லனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் வந்து வந்துருச்சு. அண்ட் அவர் இந்த படத்துலையும் ஒரு லாயரா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு சில நியூஸ் வந்துச்சு. ஸோ இந்த ஒரு படத்தில் ஆர்ஜே பாலாஜி தான் வில்லனா அப்படிங்கிறது ட்ரெய்லர் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். பட் இதில் பார்க்குறப்போ சூர்யா பேசுகிற டைலாக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஆர்ஜே பாலாஜி கேரக்டர் வில்லனா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அது மேபி ஆர்ஜே பாலாஜியா இருக்கலாம். அது நட்டி வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ மேபி அவரு கூட பார்த்தீங்கன்னா வில்லனா இருக்கலாம். யார் வில்லன் அப்படிங்கிறது நமக்கு ட்ரெய்லர் அண்ட் படம் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இதே மாதிரி இன்னொரு ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் யாருன்னு ரிவீல் பண்ணல, பட் ஆர்ஜே பாலாஜி அங்கே இருக்காரு. சூர்யா வந்து டே தம்பி நல்லா இருக்குல்லடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு பில்டிங்கை பார்த்து சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் லாஸ்டா வந்து அதே கேரக்டருக்கு சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு அக்ரெசிவா ஆங்கரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்றாரு. டேடிஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. ஸோ இந்த டேடிஸ் ஹோம் அப்படிங்கிற இந்த ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், பாய் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுல பில்லி பிக்சரோட ஒரு ஐகானிக்கான ஒரு டைலாக் தான் பார்த்தீங்கன்னா நோ வரி டேடிஸ் ஹோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ற டைலாக். ஸோ அந்த ஒரு டைலாக் இந்த ஒரு படத்துல சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதும் சூப்பரா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இந்த டீசர் கட் முழுக்க சாய் அபயங்கர் டீசர் கட் முழுக்க சாய் அபயங்கர் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பார்த்தே இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கேட்கறதுக்கு வந்து பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூரல் படத்துக்கு ஏற்ற ஒரு பிஜிஎம், அந்த ஃபோக் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் வந்து இந்த டீசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி செம சிங்கா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 8 படம் கிட்ட வந்து சாய் அபயங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு படம் தான் அந்த ஒரு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் படமா வரப்போதா இல்லை இதுக்கு முன்னாடி வேற ஒரு படம் வரப்போதான்னு தெரியல. இந்த படம் தீபாவளிக்கு இறங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ சாய் அபயங்கர் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசருக்கு கொஞ்சம் ஆப்டா நல்லாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டீசர் முடிகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஸ்வாகோட பார்த்தீங்கன்னா வருவாரு. அந்த ஒரு இடத்துல வந்து சூர்யா வந்து அந்த மிளகா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலியை சுத்துவாரு. இந்த சீக்வன்ஸ் உண்மையாலுமே இந்த டீசரோட ஒரு ஹைலைட்டா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் டீசர் ஒரு சில சீக்வன்ஸ்ல இந்த டீசர் நம்ம பாக்குறப்போ சூர்யாவை லைட்டா வந்து 2 லுக்ல காட்டுற மாதிரி இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கும், அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளீனா ஒரு பிளாக் ஹேர் வித் பிளாக் பியர்ட் அந்த மாதிரி ஒரு லுக்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. இது மேபி நமக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரியுதா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து மேபி இந்த படத்துல டபுள் ஆக்ட் ஃபாதர் அண்ட் சன் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அப்படி இல்லாட்டி டைம்லைன் பாஸ்ட் ஃபியூச்சர் அந்த மாதிரி கூட 2 வெர்ஷன்ஸா பாத்தீங்கன்னா இருக்கலாம். அண்ட் டீசரோட எண்ட்ல அந்த சூர்யாவோட நிறைய ஷார்ட்ஸ் மாண்டேஜ் ஷார்ட்ஸ் காமிச்சு சூர்யா அந்த திருவிழாவில் ஆடுற மாதிரி அந்த சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி கண்ணா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு வாயில சுருட்டு வச்சுட்டு அந்த டான்ஸ் ஆடுற சீக்வன்ஸ் சூப்பரா பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த டீசர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சூர்யா பர்த்டே ஸ்பெஷலுக்காக விட்டுருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒரு ஸ்டோரியோ இல்லை இந்த படத்துல இருக்கிற மற்ற கேரக்டர்ஸோ யாருமே பெருசா ரிலீஸ் பண்ணல. ஒன் அண்ட் ஒன்லி சூர்யாவோட ஸ்கிரீன் பிரசன்ஸை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா டீசர்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படம் தீபாவளிக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டீசர்ல இருந்தது எல்லாத்தையும் நான் பிரேக் டவுன் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த எதற்கும் துணிந்தவன் வைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஏன் அப்படின்னா, எதற்கும் துணிந்தவன்லயும் சூர்யாவோட லுக்கும், இதுல இருக்கிற லுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அந்த படத்துலயும் சூர்யா ஒரு லாயர் தான். இந்த படத்துலயும் சூர்யா ஒரு லாயர் தான். அண்ட் தென் ஒரு தெலுங்கு கமர்ஷியல் படத்தோட டீசர் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வைப தான் பார்த்தீங்கன்னா எனக்கு குடுத்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் இதெல்லாம் வரைக்கும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பட் டீசர் பார்க்குறப்போ எனக்கு இந்த கட்ஸ்லாம் பார்க்குறப்போ, ஓகே சூப்பரா கட் பண்ணியிருக்காங்க. ஜி.கே. விஷ்ணுவோட விஷுவல்ஸ் ஆகட்டும். அதே இந்த படத்துக்குள்ள என்ன ஸ்டோரி இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை வச்சு நம்ம எந்த ஒரு படத்தையும் பார்த்து பெருசா ட்ரால் பண்ண வேணாம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் பெருசா இந்த ஒரு படத்துக்கு ஹைப் வைக்கல. ஏன்னா எல்லா படத்துக்கும் நம்ம ஹைப் வச்சு பெருசா வந்து கடைசியில வந்து ஏமாற்றம் இருக்கு. பட் இந்த ஒரு படம் அந்த மாதிரி ஆகாது அப்படின்னு எனக்கு ஒரு ஹோப் வந்து இருக்கு. இந்த ஒரு படம் கண்டிப்பா கமர்ஷியல் என்டர்டெய்னரா சூர்யாவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கம்பேக் ரூரல் என்டர்டெய்னரா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பட் அது ஆர்ஜே பாலாஜி எப்படி சூர்யாக்கு ஏத்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறதுலாம் பாத்தீங்கன்னா இருக்கு. வெறும் டீசர் ட்ரெய்லர் வச்சுட்டு யாராலையும் பாத்தீங்கன்னா எதையும் கெஸ் பண்ண முடியாது. நான் இப்ப நெகட்டிவா சொல்றேன் அப்படிங்கிறது விஷயம் இல்ல. ஸோ ரிப்பீட்டிவா நமக்கு அதான் நடக்குது. ஸோ டீசரை வச்சோ ஒரு ட்ரெய்லர் வச்சோ ஒரு படம் எப்படி இருக்கு, ஒரு படம் எப்படி ஃபிளிக் ஆகுதோ இல்ல எப்படி டவுன்ஃபால் ஆகுதுங்கிறது அந்த ஒரு படத்துக்கும் அந்த படத்துக்கு இருக்க ப்ரொமோஷன்ஸும் அந்த படம் எந்த அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டீசர் கட் பார்க்கறதுக்கு சூப்பரா பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த கருப்பசுவாமி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஆர்ஜே பாலாஜி எப்படி பிளெண்ட் பண்ணி அந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து மூக்குத்தி அம்மன் லெவலுக்கு இது எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது. மூக்குத்தி அம்மன் விட நல்லா இருந்தாலும் இந்த படம் நல்லா தான் இருக்கும். ஸோ சூர்யாவுக்கு கன்சிஸ்டண்டா வந்து பாத்தீங்கன்னா ஓடிடியை தவிர பெருசா வந்து எந்த ஒரு படமும் பாத்தீங்கன்னா கை கொடுக்கல தியேட்டரிக்கல் ரிலீஸ்ல. ஸோ கங்குவா ஆனால் அது பெருசா வந்து பாத்தீங்கன்னா பில்டப் கொடுத்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை கெடுத்துறாங்க. அந்த பில்டப்பும் அந்த பிரான்சிஸ் கேரக்டர் அண்ட் தென் ஒரு மோசமான ஸ்கிரீன் பிளே இல்லைன்னா அந்த படம் உண்மையாலுமே சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்கா அமைஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டைல்ல கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு பர்சனலா ரெட்ரோ ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஏன் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த ஒரு படம் அதே ஸ்டைல்ல இல்லாம இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இந்த டீசர் பாக்குறப்ப எனக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ படம் வரட்டும். இந்த கருப்பு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா கருப்பு படத்தோட டீசர்ல நான் பார்த்த விஷயங்கள் அண்ட் நான் நோட் பண்ணது. இதுல பெருசா நோட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. அதை நான் ஓரளவுக்கு பிரேக் டவுன் தான் பாத்தீங்கன்னா சொன்னேன். ஸோ நீங்க இந்த கருப்பு டீசர் பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு நான் ஏதாவது இந்த டீசர்ல மிஸ் பண்ணிருக்கலாம், அல்லது நீங்க ஏதாவது இந்த டீசர்ல டீகோட் பண்ணிருப்பீங்க. அதன் அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மொத்தமா இது எந்த ஒரு இது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படிங்கிற எல்லா தாட்ஸையும் பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கொடுத்து லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து அடுத்த வீடியோ நான் போடுறப்ப எனக்கு வந்து எத்தனை பேர் லைக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பார்த்து ஒரு கியூரியாசிட்டி வரும். அண்ட் தென் நான் நல்லா பேசுறேன், இந்த வீடியோ வந்து இன்னும் 4 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யாராவது நினைச்சீங்க அப்படின்னா ஷேர் பட்டன் கொடுத்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிபிகேஷன்ஸாக வரும். அந்த இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பாய்.